ஹாய்ல ஐஸ் இன்னைக்கு வந்து நம்ம நான் கேம் ப்ளே பார்க்க போறோம்னா மைண்ட் கிராஃப்டில் டே 2 தாங்க. டே 1ல் என்ன ஆச்சுன்னா வேர்ல்டில் ஸ்பான் ஆன கொஞ்ச நேரத்துலேயே ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம். அந்த இடத்துல வந்து ஒரு இது இருந்துச்சு செஸ்ட்டு. அந்த செஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டு ஒப்சிடியன் அதெல்லாம் கிடச்சிது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து ஒரு வில்லேஜ் இருந்தது. அந்த வில்லேஜில் போய் லூட் பண்ணுறதுக்கிட்டே நைட் ஆகிடுச்சு, தூங்கிட்டோம். இப்போ டே 2ல் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, அதனால வந்து இந்த வில்லேஜ்லேயே இதோட பெரிய வீடு எதனாச்சும் இருந்தால் அந்த வீட்டுக்கு போகலான்ற ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மைனிங் போனோம். மைனிங் எதுக்குன்னா இதோட நிறைய லூட் கிடைக்கும், அதுக்கு தான். ஓகேங்க, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த வில்லேஜில் ஒரு பெரிய வீடு கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் இந்த வில்லேஜில் ரொம்ப பெரிய வீடு. அப்புறம் வந்து இந்த இதுவெலாம் இருக்குல்ல இந்த சைடில், அதுக்கப்புறம் இந்த பெட்டு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன். ஏங்க எப்படியோ இந்த இடத்த க்ளீன் பண்ணி கிராஃப்டிங் டேபிள் பெட்டு செஸ்ட்டெல்லாம் வைக்கிறதுக்காட்டியுமே நைட் ஆகிடுச்சு. சரி தூங்கிடலாம். டே 2 வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிட்ருக்கு. சரி நம்ம டே 3ல் போய் மைனிங் பண்ணலாம். ஏங்க நான் கதவே மூடலைங்க, கதவு மூடாமலே தூங்கிட்டு இருக்கேன். ஜாம்பி வந்து ஒரு போடு போட்டிருந்தா அவ்வளோதான். சரி இப்போ நம்மக்கிட்ட ஃபுட்டே இல்லை, அதனால் ஃபுட்டை கலெக்ட் பண்ணலாம். இங்கே ஒரு பன்னி இருக்குல்ல, இந்த பன்னியை சாவடிக்காம ஏன் போகிறேன்னா, அது வந்து வில்லேஜரோடது. அவன் அடிச்சுட்டு அவன் ஏதாச்சும் கேட்டானா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் போகிறேன். சரி இங்கே 2 பன்னி இருக்கலாம், இந்த பன்னி அடிக்கலாம். இருங்க, ஆக்ஸு, பிக்காக்ஸு, ஸ்வாடு வாடா நில்றா. டேய் அடிக்க முடியலங்க. 1 2 அவ்வளோதான், இதையும் வெட்டி முடிச்சிட்டேன். கீழே ஏதோ பச்சை கலரில் விழுந்திருக்கே, தெரில, எடுத்துட்டேன். சரி இதையும் 1 நில்றா நில்றா ஓடாதடா. 2 2 வெட்டில இவனையும் வெட்டிட்டேன். மேலே மாடு இருக்கான், மாடு நீயும் நில்றா. 1 ஓடுறாது, எவனாச்சாலும் ஓடுறாங்க. சரி இவனையும் வச்சுட்டேன். இப்போ வந்து நியூ ரெசிபி அன்லாக்னு வந்திருக்கு மாடு அடித்த உடனே. இங்கே கோழி இருக்குது, நில்றா. ஒரே வெட்டில் வெட்டிட்டேன் இவனை. சரி வேறு எதனா வச்சுருக்கான்னு பார்ப்போம். இங்கே இன்னொரு கோழி இருக்குது, இவனையும் அடிச்சிடலாம். ஓடாமல் நில்லு. ஏங்க இவன் ஓடல, நல்ல வேலை இவனையும் அடிச்சிட்டேன். ஓகேங்க, நம்ம இப்போ ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டோனை மைன் பண்ண போகலாம். எதுக்குடா ஸ்டோனை மைன் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்னஸ் செய்யலான்னு இருக்கேன். ஃபர்னஸ் செஞ்சால் தான் இதை சமைச்சு சாப்பிட முடியும். அப்படியே சாப்பிட்லாம் தான் நினைக்கிறேன், தெரில. நம்ம சமைச்சே சாப்பிடுவோம். இப்போ வந்து இங்கே இருக்கலாம் இந்த ஸ்டோனை தான் மைன் பண்ண போகிறோம். ஒரு எத்தனை ஸ்டோன் தேவைப்படும்? ஒரு தெரில, விடுங்க. எத்தனை ஸ்டோன் இருந்தாலும் எடுத்துப்போம். ஐயோ எதுக்குள்ளேயே போயிட்டேன், இருங்க வெளில வரேன். வந்துட்டேன். திருப்பி எதுக்குள்ளேயே போயிட்டேன், இருங்க. கையை வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டேன். சரி இப்போ வந்து மைன் பண்ணலாம். ஏங்க நான் எப்படியோ ஸ்டோனை மைன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 30 ஸ்டோன் மைன் பண்ணிருக்கேன். இப்போ ஃபர்னஸை செய்யலாம். ஏங்க ஃபர்னஸை காணோம், இருங்க பார்க்குறேன். எது ஃபர்னஸு? இதான் ஃபர்னஸு. சரி எத்தனை ஸ்டோன் தேவைப்படுது? 8 ஸ்டோன் என்னமோ ஒரு ஃபர்னஸ் செய்ய. அப்புறம் வந்து நம்ம கிட்ட இருக்க வுட்டன் டூல்ஸை மாற்றிட்டு ஸ்டோனில் எல்லா டூல்ஸும் செஞ்சிடலான்னு இருக்கேன். சரி எல்லாமே வேணாம், ஒரு பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த டூல்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இது எதனா சார்ஜ்னா அப்புறம் பார்த்துக்கலாம். சரி இந்த ஃபர்னஸ் எங்கே வைக்கிறது? அங்கே செஸ்ட்டுலாம் இருக்குது. சரி இந்த மூலை வேஸ்ட்டாக தான் இருக்குது, இந்த மூலையில் வச்சிடலாம். இந்த மூலையில் வைக்கலாமா இல்லை சென்டரில் வைக்கலாமா? சரி இந்த மூலையிலே வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமைக்கலாம். சமைக்கிறதுக்கு கோழியை தூக்கி எங்கே வைக்கிறது? மேலேயா கீழேயா? இருங்க, மேலே வைக்கணும் போல். இதை மேலே வச்சுட்டு இதை கீழே வச்சா எரியுது. சரி இப்போ இது குக் ஆகிறதுக்காட்டியும் நம்ம போயிட்டு வேறு எதுனாச்சும் செய்யலாம். வேறு எதுனாச்சுன்னா போய் மைனிங் பண்ணலாம். எங்கன்னா இப்போ ஸ்டோன் மைன் பண்ணல, அங்கேயே போய் பண்ணலாம். இதோ அங்கே இருக்கு பாருங்கள், அந்த சின்னதாக ஒரு கேவ் மாதிரி, அதுக்குள்ளே தான் போய் மைன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ கேவுக்குள்ளே போய் என்ன மைன் பண்ணலாம்? பரவாயில்ல, எது கண்ணில் போட்டாலும் அதெல்லாம் மைன் பண்ணிக்கலாம். இருங்க, நம்மக்கிட்ட இருக்குல்ல அந்த ஸ்டோன் பிக்காக்ஸ், அதை எடுத்துக்கலாம். ஏங்க உள்ளே போக இருட்டாக இருக்குது, ஒருவேளை பெரிய கேவாக இருக்குமோ? ஏங்க இது பெரிய கேவ்லாம் இல்லை, முட்டு சந்து சின்னதாக தான் இருக்குது. இதுக்குள்ளே எதனாச்சும் இருக்குமா என்ன? சரி பார்க்கலாம். இங்கே ஏதோ இருக்குது, இருங்க. ஏதோ இருக்குது பாருங்கள். இது என்னதுன்னு தான் தெரில, ஒருவேளை இதுதான் கோலாக இருக்காது. இருங்க, இது வேறு உட் பிக்காக்ஸில் உடச்சா ரொம்ப ஸ்லோவாக உடையுது. ஒருவேளை இது அப்படி தான் உடையுமோ? சரி உடச்சா காணோம். ஒருவேளை இந்த பிக்காக்ஸில் உடைக்கக்கூடாது போல். சரி இதில் வச்சு உடைப்போம். ஸ்டோன் பிக்காக்ஸில் உடச்சா வருதுங்க. சரி இதை உடைப்போம். இது என்னதுன்னு தான் தெரியல. நியூ ரெசிபி அன்லாக்டுன்னு வந்துச்சு. எதுக்கு நியூ ரெசிபி அன்லாக்டு வந்துச்சுன்னு புரியல. இது உடைக்க வந்துகிட்டே இருக்குங்க. இதை உடைக்கிறனா இங்கே வருது, அப்புறம் அங்கே வருது, அப்புறம் அங்கே வருது. அந்த மாதிரி தான் உடச்சிக்கிட்டே இருக்குது. சரி இங்கே ஒன்று இருக்கா, இதை உடச்சிப்போம். இதான் கடைசின்னு நினைக்கிறேன். ஏங்க இல்லை, இங்கே ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் நினைக்கிறேன். ஆமாம் இவ்வளோ தான். சரி போகலாம். எங்கே போகலான்னா இது பக்கத்தில் இதே மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கும். அதாவது கேவா இல்லை இதே மாதிரி முட்டு சந்தா இருக்குமான்னு தெரில. ஏங்க இது கேவ் தான் நினைக்கிறேன். உள்ளே போயிட்டே இருக்கு. ஏங்க இது 2 வழி இருக்கா, அப்போ இது கேவாக தான் இருக்கும். சரி இருங்க, நம்ம உட் பிக்கெக்ஸ் எடுத்துப்போம். எதுக்குன்னா எதனாச்சும் தேவைப்படும். இங்கே இங்கே எதுவும் இருக்குது, ஒருவேளை இதுதான் கோலோ? இருங்க பார்க்கலாம். ஏங்க ஆமாங்க, இதுதான் கோல். நியூ ரெசிபி அன்லாக்டுன்னு வந்துச்சு. சரி இதை ஃபுல்லாக உடைப்போம். ஏங்க கோலம் ஃபஸ்ட்டு உடைச்சோம்ல, அது பேர் எதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு உடைச்சது மாதிரி உடைக்க வந்துக்கிட்டே இருக்குது. சரி ஃபுல்லாக உடச்சிப்போம். இருங்க நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் நைட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இது வேறு மேலே ஏறலாம். ஏறிட்டேங்க. இப்போ மேலே ஏறி வந்துட்டேன். இங்கே ஏதோ இருக்குது, நம்மள அடிக்குது. இது நேது நான் ஸ்பை. ஐயோ, ஸ்பை ஸ்பை என்னடா ஸ்பைன்னுட்டிங்கன்னா பேர் தெரிலங்க. டப்புன்னு தெரிலண்ணா, தெரியும், டப்புன்னு வரமாட்டேங்குது வாயில். இருங்க யோசிச்சு சொல்கிறேன். ஸ்பை. ஐயோ, ஸ்பைடர். ஏங்க இது வெப்பன் எடுத்தோடனே ஓடுது. ஏன்டா அந்த பையன் தான் என்ன ஏன்டா வந்து அடிக்கிற? ஓடிட்டு இருக்கு. ஐயோ, ஏங்க திருப்பி அடிக்க வருது. இதுக்கு நான் பாட்டுன்னு கம்முன்னு வீட்டுக்கே போயிட்டுருக்கலாம். ஏங்க அங்கே காணும். இருங்க. ஒளிஞ்சு வருதாமா. சரி, ஒரு அடி தான். சரி, இது சுற்றிச்சு டப்புன்னு. இது கீழே எது விழுந்தது, அது எடுத்தாலும் நியூ ரெசிபி அன்லாக்குன்னு வருது. ஒரு வேளை எது புதுசாக எடுத்தாலும் நியூ ரெசிபின்னு வரும் போல். சரி, இங்கே வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு கோழியும் அப்புறம் பெருசாக ஒன்று இருந்துச்சு. இது அது நேதுன்னு தெரியல. அப்புறம் இந்த கோழி அடிக்கலாம் பார்த்தா ஓடிட்டே இருக்கு. நில்றா. ஐயோ, அடிக்கவே முடியல. அடிச்சிட்டேன். இந்த கோழியும் அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஃபஸ்ட்டு சமைக்க வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு சமைச்சதை எடுத்துகிட்டு இப்போ கோழியை சமைக்க வைப்போம். 3 கோழி தான் இருக்குது. சீக்கிரம் சமைச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு எதுக்கு டார்ச் செய்யணும். டார்ச் தான் மெயினு. இப்போ இருட்டாக இருந்துச்சுல, அது இருட்டாக இல்லாமல் இருக்கும். எங்கே இருக்குது டார்ச்சு? அதோ இருக்குது. ஒரு ஸ்டிக்கு ஒரு கோல் போல் செஞ்சால் 4 டார்ச் வருது. சரி, செஞ்சுட்டேன். கோழி பொரிச்சிச்சா? ஒன்று தாங்க பொரிச்சிருக்கு. சரி, இது ஃபுல்லாக பொரிச்சு முடிக்கிட்டோம். இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம பசிக்குது கொஞ்சம், அது மட்டும் சாப்பிட்டுப்போம். சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் செஸ்ட்டுக்குள்ளே வச்சிடலாம். என்ன எடுத்துகிட்டு வந்தோன்னா காப்பர். அது பேர் காப்பர் போல். காப்பர், கோபிள் ஸ்டோன். ஸ்டோன் பேர் தான் கோபிள் ஸ்டோன் போல். அதுக்கப்புறம் இந்த பிளாங்க்கு தேவைப்படுமா? ஏதோ பச்சை கலரில் வருது. இது அழுத்தி பிடிச்சா ஏதோ வருது. சரி, வானம் விட்டுங்க. இப்போ நம்ம சிக்கன் மட்டும் எடுத்துப்போம். இப்போ அந்த பிளாங்க் தேவைப்படுமா? தேவைப்படாது. தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இங்கே நிறைய இருக்கும். சரி, இப்போ எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் அந்த இதுவை எடுக்க தான் போகிறேன். இப்போ எதுக்கு போகிறேன்னு எனக்கே தெரில. சரி, திருப்பி போயிட்டு கோல், அதுக்கப்புறம் அயனு அதெல்லாம் கிடச்சா மீன் பண்ணலாம். இதுக்குள்ளே கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, இருங்க, இது வேறு ஒன்று ஏறமில்ல. அதோ இருக்குது பாருங்கள் டார்ச்சு. இப்போ இங்கே இருட்டாக இருந்தால் இந்த மாதிரி வெளிச்சம் வேணும். அதுக்கு தான் இந்த டார்ச்சு செஞ்சது. ஏங்க டார்ச் வச்சுட்டே வந்தேன். இதோ பாருங்கள். ஏங்க எவனோ வந்துட்டான். ஐயோ, எலும்பு. ஐயோ, எலும்பா? இது பேர் ஸ்கெலிட்டன். அம்பு விட்டு அடிக்குது. ஏங்க ஃபுல்லாக ஏதோ ஆர்மர் போட்டு வச்சுருக்கு. நம்மளும் இந்த மாதிரி தான் ஆர்மர் செய்யணும். ஃபுல்லாக எந்த ஆர்மர் தான் இது தெரில. நில்றா. ஏங்க அடிச்சுட்டே இருக்கான். ஐயோ, நில்றா, அடிக்கணும்டா. அடிச்சுட்டே இருக்கான். சாவடிச்சிட்டேன். இவனை சாவடிச்சோடனே போ கிடச்சிது. இதை வச்சு நியூ ரெசிபி, இதுக்கும் ரெசிபி அன்லாக் ஆகிருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் இது. ஐயோ, ஏங்க க்ரீப்பரு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அந்த க்ரீப்பரு. வச்சுட்டான். ஏங்க ஒரு அடி தாங்க அடித்தான், வச்சுட்டான் அவன் பாட்டுன்ட்டு. ஒரு வேளை இவனை அடிக்கக்கூடாதோ தெரில. நம்மளை அடிக்க வந்து அவனை இருந்தாலும் அடிக்க தான் செய்யணும். அதுக்கப்புறம் இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரில. இப்போ ஏங்க இங்கே தாங்க அயன் இருந்திருக்கு. இது தெரியாமல் இருட்டில் கண்ணு தெரியாமல் போயிட்டு வேற எங்கேயும் போயிட்டான். ஐயோ, ஏங்க நான் பாட்டுன்னு மேலே அயன் பண்ண பக்கத்தில் இன்னொரு கிளிப் டொம்முன்னு வச்சுட்டு இருக்கான். நல்ல வேலை எனக்கு லைஃப் போல். ஃபஸ்ட்டு இந்த அயன் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏங்க எது உடைச்சாலும் உடைக்க வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு காப்பர், அது பேர் தெரிலையே. காப்பர் தான். அதை உடைச்சாலும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கோல் உடைச்சாலும் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே கூட இன்னும் நிறைய கோல் இருக்குது. இதையும் எடுத்துப்போம். ஏங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கோல். இந்த மாதிரி அயனு, கோல்டு. இப்போ அந்த எலும்பு போட்டிருந்தாலும் அது கோல்டு தான் நினைக்கிறேன். மஞ்சள் கலர். கோல்டு தான். எவ்வளோ இருக்குங்க? ஃபுல்லாத்தையும் எடுத்துப்போம். ஏன்னா நம்ம கோல்லாம் நிறைய தேவைப்படும். ஃப்யூச்சரில் நல்லா பெரிய மைனிங்க்கு போனால் நிறைய தேவைப்படும். சரி, உட் பிக்காக்ஸில் இது எடுக்க முடியுது. ஏன் காப்பர் எடுக்க முடியலன்னு தான் தெரில. ஒருவேளை அந்தந்த பிக்கெக்ஸில் எது எடுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க போல். சரி, ஏங்க இது பாட்டுன்னு உடைக்க வந்துக்கிட்டே இருக்குது. இதுவே ஒரு 10-15 வரும் போல். ஏங்க உடச்சி என்னோடய பிக்கெக்ஸே உடச்சிக்கிச்சு. அந்தளவுக்கு இருக்குது போல். சரி, இப்போ உட் பிக்கெக்ஸில் உட் இல்லை, இது ஸ்டோன். இதில் உடச்சா கொஞ்சம் ஸ்பீடாக உடையுது. உட்டில் உடச்சா கொஞ்சம் ஸ்லோவாக உடையுது. ஒரு வேளை பிக்கெக்ஸ் அப்கிரேட் பண்ண ஃபாஸ்ட்டாக உடைக்கும் போல். இங்கே ஒரு இது இருக்குது. இதையும் எடுத்துப்போம். சரி, இப்போ வேறு எதுனா வச்சுருக்கேன். ஏங்க இங்கே கொஞ்சம் அயன் இருக்குங்க. இதை பார்க்காம போயிட்டேன். நல்ல வேலை பார்த்தேன். இப்போ எல்லாம் இது நமக்கு தான் லாஸ் ஆகிருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு எத்தனை கிடச்சிது தெரில. இங்கே கொஞ்சம் இருக்குது. இதையும் எடுத்துப்போம். இங்கே ஒரு 2, இங்கேயும் அதே மாதிரி ஒரு 2 போல். மொத்தம் 4. எத்தனை கிடச்சிருக்குன்னு தான் தெரியல. சரி, வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போகலாமா? சரி, பரவாயில்லங்க, வீட்டுக்கே போயிடலாம். அப்புறம் எவனாச்சும் வந்து அச்சிர போகிறான். நைட்டே இன்னும் ஆக மாட்டேங்குது. இந்த ஒரு டே மட்டும் இது பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம், அந்த கோழி சமைச்சு வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி வேறு எதனாச்சும் போட்டு சமைக்கலாம், இல்லை எதனாச்சும் பண்ணலாம். வீட்டுக்கு வந்து கதவு மூடிடலாம்.
ஏங்க நைட் ஆக போகுது. ஐயோ, நைட் ஆக போகுது, பேச வர முடியலங்க என்னால். உடம்பு கொஞ்சம் சரியில்லை. இந்த அயனை ஸ்மெல்ட்டா ஐயோ ஏதோ சொல்லுவாங்களே, உருக்கலாம். இப்போ இந்த கோலில் 2 யூஸ் இருக்குது. ஒன்று டார்ச் செய்யலாம், இன்னொன்று இந்த மாதிரி ஃபியூவலாக இதுக்கு யூஸ் பண்ணலாம். நிலக்கரினாலே அதுக்கு தானே யூஸ் ஆகும். ஃபியூல் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதோ நிறைய செய்ய முடியும் கோலை வச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணேன், இன்னொரு செஸ்ட்டு செஞ்சு இதோ இந்த இடத்துல இங்கல்ல இந்த டப்பா இருக்குல்ல, இது பக்கத்துலேயே வச்சு இதுவாகிடும். ஃபஸ்ட்டு இதை உடச்சிப்போம். ஏங்க உடச்சோன்னு மொத்தமாக வந்துச்சு. பரவாயில்ல, ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கு இப்படியே பண்ணிடலாம். இது தெரிஞ்சிருந்தால் ஃபஸ்ட்டே பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வச்சு பெரிய பெட்டி ஆகிடுச்சுல, சின்னதாக இருந்து. அதுக்கு தான் இது. இப்போ ஏன்டா சும்மா கிளிச் எஃபெக்டே போட்டுட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் சும்மா கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணணும்னு வேலை சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைக்கு போயிட்டு வாடா, அங்கே போயிட்டு வாடான்ட்டு. அதனால தான் வந்து அந்த இடத்துல மட்டும் கிளிச் எஃபெக்ட் போட்டுட்ருக்கேன். நீங்களாம் எதுவும் கண்டுக்காதீங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம சேனலில் மற்ற சேனல் மாதிரி நல்லா பெரிய சேனல் ஆகும். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். சரி, நம்ம இன்வென்ட்ரியில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த சிக்கன் நமக்கு தேவைப்படும் தான் நினைக்கிறேன். பசிச்சா சாப்பிட்டுக்கலாம், சிக்கன் மட்டும் வச்சுக்கலாம். ஏங்க அதுக்காட்டியும் இந்த டேவும் முடிஞ்சிச்சு. சரி, இப்பயும் தூங்கிடலாம். இப்போ அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் மைனிங் போகலாம். சரி, இந்த இடத்துல வந்து நம்ம அயன்லாம் உருக்க வச்சுருந்தோம்ல, அந்த அயன்லாம் எடுத்துப்போம். ஏங்க இன்னும் உருக்கி முடிக்கல. சரி, உருக்குனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ எங்கடா போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி அதே மைனிங் போயிட்டு நிறைய கோல், இன்னும் கூட நமக்கு அயன்லாம் பத்தாது. சரி, அதுக்கு முன்னாடி இந்த மரத்தை வெட்டிடலாம். ஏன்னா வந்து நமக்கு ஸ்டிக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மரத்தை வெட்டினா தான் வெட்ட முடியும். ஏங்க இந்த மரம் வேறு வெட்ட வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா பெரிய மரம் தான் போல். இதுக்கு முன்னாடி வெட்டினதுலாம் குட்டி மரம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 2 மரம் வெட்டிருப்பேன். அதெல்லாம் குட்டி மரம் தான். இது மரம் வெட்டிக்கிட்டே இருக்கேன். சரி, வெட்டி முடிச்சோன்னே உங்களை பார்க்குறேன். ஷபாடா, எப்படியோ அந்த மரத்தை வெட்டி முடிச்சுட்டாங்க. அந்த ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு நமக்கு 22 லேக் வந்திருக்கு. அப்போ அந்த மரம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம உருக்க வச்சுருந்தோம்ல அந்த அயனை எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த அயனுக்கு பதிலாக வந்து அந்த காப்பர் தானே, காப்பர் எடுத்துகிட்டு வந்தோம்ல. எத்தனை தடவை பார்த்தாலும் பேர் மட்டும் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த காப்பரை தூக்கி திருப்பி உருக்க வைப்போம். இது உருக்கம் தான் நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் உருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. சரி, இப்போ எதுக்கு நான் கிராஃப்டிங் டேபிள் எடுத்தேன்? ஐயோ, எதுக்கு எத்துன்னு தெரில. சரி, ஞாபகம் வந்துச்சு. பிளாங்காக மாற்றணும். பிளாங்காக மாற்றி வச்சுப்போம், எதுக்கு இருந்தாலும் தேவைப்படும். சரி, எத்தனை பிளாங்காக மாற்றலாம்? இருக்கிற எல்லாத்துக்கும் மாற்றிடலாமா? சரி, எல்லாத்துக்கும் மாற்றிடலாங்க. எத்தனை வந்திருக்கு? 64, ஒரு 24, 80, 88 லேக் பிளாங்க்கு. எவ்வளோ பிளாங்க் இருக்குது? இந்த பிளாங்க் வச்சு இந்த மாதிரி இன்னொரு வீடே கட்டலாம் போல். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஸ்லாப்லிங் அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி செஸ்ட்டில் வச்சிட்டேன். இந்த லேக் மட்டும் நமக்கு தேவைப்படும். இந்த லேக் அப்படியே வச்சுப்போம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? எதுனாச்சும் தேவைப்படுமா? கோல் தேவைப்படும் உருக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து 2 தான் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு. ஏன்னா நம்ம மைனிங் போகிறோம்ல, அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சரி, இப்போ மைனிங் போயிட்டு திருப்பி அதே மாதிரி கோல், அயனு இதே தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். கோல் மைன் பண்ணோம், அயன் மைன் பண்ணோம், அதுக்கடுத்தது வேறு எதுனாச்சும் கிடச்சா அதை மைன் பண்ணோம். வெறுப்பாக இருக்குது பண்ணி பார்க்குறவங்களுக்கும் வெறுப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ஸ்கிப் பண்ணுறாதீங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏங்க இப்போ எதுக்கு நான் இந்த பக்கம் வந்தேன்? பேசிக்கிட்டே ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டேன். சரி, போகலாமா வேணாவா? ஐயோ, வேணாம். திருப்பி அங்கே எங்கேனாச்சும் போயிட்டு தேவலாம் இந்த இடத்த மறந்துவிட்டனா தேவையில்லாத வேலை. சரி, நம்ம திருப்பி மைனிங்க்கே போகலாம். மைன் பண்ணலாம் தாங்க ஞாபகம் வச்சுட்டு வந்தேன். பேசிக்கிட்டே ஏதோ ஒரு பக்கம். இந்த இடம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபஸ்ட்டு கோல் மைன் பண்ண வந்தல, அந்த இடம் தான் இது. சரி, இங்கே இருக்க எல்லா கோலையும் மைன் பண்ணிடலாம். ஏங்க ஃபஸ்ட்டு மைன் பண்ணியும் இப்போ எவ்வளோ கோல் இருக்குது பாருங்க. இது வர யாரா இது அடிக்குது? விட்டுருங்கடா. ஏங்க 1 இல்லை 2 இல்லை 3 பேர் வந்துட்டாங்க. விட்டுருங்கடா, ப்ளீஸ்டா விட்டுருங்கடா. என்ன சாவச்சிட போகிறீங்க? ஏங்க முடிச்சே விட்டாங்க. சோலி முடிச்சு. ஏங்க நம்மளை சாவச்சிட்டானுங்க. இப்போ சாவடிச்சது கூட பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட இருந்த எல்லா லூட்டும் போயிடுச்சு. நல்ல வேலை கொஞ்சம் லூட்டை பேக்கப்புக்காக இந்த செஸ்ட்டில் வச்சுட்டு போனேன். இந்த அயனு அப்புறம் எல்லாத்தையும் இதுக்குள்ளே தான் வச்சுட்டு போனேன். பரவாயில்ல, இந்த காப்பர் எடுக்கலாமா? காப்பர் தேவைப்படுறதுதான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா, இங்கே இருங்க, அடிக்கிறதுக்கு ஏதாச்சும் செய்யணும். இது ஃபஸ்ட்டு ஷீல்டு செஞ்சுக்கலாம். ஏன்னாச்சும் தடுக்க யூஸ் ஆகும். இப்போ தான் ஷீல்டு இருக்கிறதே பார்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சுட்டு என்ன செய்யலாம்? சரி, ஆட்ஸ் செஞ்சுப்போம். கத்தியை வச்சு வெட்டுறத விட என் நச்சானுங்களே, இது ஆட்ஸ் வச்சு அவன் தலையில் வெட்டுறேன். இருங்கடா, வரேன்டா. இருங்க, இதை வேறு ஒன்று எடுத்து வைக்கல. திருப்பி போயிட்டு செத்துட்டுனா இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். செத்துட்டா திருப்பி அதை போய் எடுக்க முடியாது. இப்போ இந்த ஷீல்டை தூக்கி எங்கே வைக்கணும்னா, இங்கே ஷீல்டு சிம்பிள் இருக்குல்ல, அங்கே தான் வைக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் யூடியூப்பில் பார்த்தேன். இப்போ அடுத்த பார்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் பார்த்து இது வச்சு ஞாபகம் வச்சிட்ருக்கேன். சரி, இருங்கடா, வந்து உங்களை அடிக்கிறேன். நான் பாட்டுன்னு ஒன்று என்ட்டு கோல் மைன் பண்ணியிருந்தேன். தேவையில்லாமல் வந்து என்னை சீண்டி விட்டானுங்க. இப்போ அவனுங்களை ரிவெஞ்ச் அடிக்கிறோம்.
அடிச்சு தூக்குறோம். ஏங்க என்னோட பேண்ட்டு, என்னோட ஆக்ஸ் 2த்தையும் எடுத்துக்கிட்டான். இருடா பேண்ட்டு வேணா போய் வாங்கியிருந்தா பரவால்ல. இருங்க திருப்பி என்ன அடிச்ச போறான். ஸ்டிக் எடுத்து கொம்ப தூக்கி அடிக்கிறாங்க இவன். சரி இவனையும் அடிச்சு முடிச்சுட்டேன். இப்ப வேற 3 பேர் இருந்தானுங்களே. ஐய்யய்ய! க்ரீப்பரு போடா, போடா, போடா. நல்ல வேளை இவன் வெடிக்கல. ஒரு வேள அடிச்சுட்டு தள்ளி வந்தானுங்க போல. போடா. ஓ! இப்படிதான் இவன அடிக்கணும் போல. கண்டுபிடிச்சுட்டேன். ஆ இன்னும் ஒரு அடி, இன்னும் ஒரு அடி. செத்துட்டான் இவன். இவன் அடிச்சதுக்கும் நெறைய இதெல்லாம் கெடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இங்க இருக்கலான்ட்டீங்க. பரவால்ல. எத்தனை பேர் வந்தா அடிச்சாலும் பரவால்லடா. இன்னும் கூட வீட்ல அயன் இருக்கு. அத வச்சு திருப்பி திருப்பி வந்து அடிப்பேன்டா. இங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்துப்போம். எடுத்துக்கலாமா? பரவால்ல எடுத்துப்போம். எவனாச்சும் வந்தா ஓடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடத்த செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா இந்த கோல்லாம் ரொம்ப முக்கியம். கோல மட்டும் எடுத்துப்போம். அவ்வளோதான் இந்த கோல மட்டும் மைன் பண்ணிட்டு போயிடலாம். இந்த கோல் வேற முடிஞ்சுட்டா வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்குறேன். இத விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. எடுக்கிறதுக்கும் பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. சரிங்க. இது வேற ஒண்ணு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. அவ்வளோதான் இந்த 3 மட்டும் எடுத்துட்டா முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். இது 3 எடுத்துட்டு ஏங்க மேல வேற இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. திருப்பி எவனாச்சும் வந்துர கிந்துர போறான். திருப்பி வந்தா திருப்பி அடிச்சு முடிச்சுருவான். சரி இப்ப வந்து இதெல்லாம் எடுத்து முடிச்சுருவோம். ஏங்க இது வேற ஒண்ணு எடுக்க எடுக்க வந்துட்டுருக்கு. பேசாம போயிடலாமா? இவ்வளோ கண்டுபிடிச்சுட்டு விட்டுட்டு போக மனசு வேற வரமாட்டேங்குது எனக்கு. இங்க ஒண்ணு. வீட்டுக்கு போலான்னு நெனச்சேன். சரி போயிடலாம். இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. அப்புறம் அவனுங்க வந்து அடிச்சுட்டானுங்கன்னா என்ன பண்றது? ஷப்பா! எப்படியோ உயிரோட திருப்பி வந்துட்டேன். வரமாட்டேன்னு தான் நெனச்சேன். எப்படின்னு தெரியல. 2 ஆமா 2 ஜாம்பி, 1 க்ரீப்பரு. 3 பேர அடிச்சுட்டு உயிரோட வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணேன்னா, இருங்க கொஞ்சம் பசிக்குது. ஹார்ட் வேற இல்லங்க. ஃபுல்லா அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்ணலான்னா, இப்ப இங்க அயனா? ஐய்யய்யோ! அயன்னு வாயில வருது. இந்த காப்பர் எடுத்துப்போம். எடுக்கலாமா? காப்பர் சரி காப்பர உருக்கி முடிச்சோனே எடுத்துப்போம். அப்புறம் இந்த ஸ்டோன தூக்கி உள்ள வச்சுட்டு ராட்டம் ஃபிஷ்னா சாப்பிடலாம் போலயே! சரி ஜாம்பி கறி தானே அது? ஐய்யய்ய! ஜாம்பி கறிலாம் நான் சாப்பிட மாட்டேன். அது சாப்பிட்டு எதுனாச்சும் ஆயிடுச்சுன்னா விஷம். இப்ப இந்த ஸ்வாடு, பிக்காக்ஸு இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஏங்க ஆனா அவன் என்ன அடிச்சுட்டு என் பேண்ட் எடுத்தான் பார்த்தீங்களா? இதுவா இருக்கு அது. சரி இப்ப தூக்கி என் பேண்ட் திருப்பி நானே எடுத்து போட்டுக்கிறேன். இது உருக்கிச்சா இல்லையா? ஏங்க சாப்பாடுனா வேகமா உருக்கிடுது. இந்த காப்பரு இதெல்லாம் பொறுமையா உருக்குது. சரி இது உருக்கி முடிச்சோனே உங்கள வந்து பார்க்குறேன். ஏங்க அது உருகுற மாரியே தெரிலங்க. நானும் 2, 3 நிமிஷமா உட்காந்து பார்க்குறேன். அது உருக்கவே முடியல. இன்னும் கூட 10 இருக்கு. எனக்கு தான் பொறுமை தாங்க முடியும்னா நான் செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இல்ல ஒரு 24 இன்ச் அத எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ! இத வச்சு ஆர்மர்லாம் செய்யலாம் போல. செஸ்ட் பிளேட்டு, பூட்ஸு, லெக்கின்ஸு அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு. சரி இப்ப ஹெல்மெட்டு, செஸ்ட் பிளேட்டு, பூட்ஸு இது 3 மட்டும் செஞ்சுப்போம். ஏன்டா லெகின்ஸா? அதான் லெகின்ஸ் தான் நெனைக்கிறேன் பேரு. அது ஏன் செய்யலன்னா, அதுதான் நம்மகிட்ட ஏற்கனவே அயன்ல ஒண்ணு இருக்குல்ல. அதனால தேவையில்ல. இப்ப வந்து ஏங்க இதுல பார்த்தீங்களா? காப்பர்ல இது டூல்ஸ் கூட செய்யலாம் போல. சரி எங்க ஸ்டிக் இருக்கு? இங்க இருக்கு ஸ்டிக்கு. இத வச்சு ஒரு பிக்கேக்ஸ், ஒரு ஸ்வாட மட்டும் செஞ்சுப்போம். இப்ப நம்மகிட்ட ஸ்டோன்ல பிக்கேக்ஸும், வுட்ல தான் ஸ்வாடும் இருக்கு. இப்ப செஞ்சுட்டா காப்பர்ல இருக்கும்ல. கொஞ்சம் அடி இதுவா விழும். எவனாச்சும் வந்தா தூக்கி போட்டு சொருகலாம். ஏங்க இவன அடிச்சிடலாமா? ஐய்யய்யோ! பார்க்க பெருசா இருக்கான். அடிச்சுட்டானா என்ன பண்றது? சரி இவன அடிக்க வேணாம். இருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. தூக்கி போட்டுறலாம். சரி அதான் நம்மகிட்ட காப்பர்ல எல்லாமே இருக்கே. அதனால இதெல்லாம் தேவைப்படாது. உள்ள வேற போ முடியல. உள்ள போயிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்? சரி நம்மகிட்ட தேவையில்லாத பொருள் எதுவும் இல்ல. உருகுச்சா இல்லையா? இதோ பாருங்க நான் எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். இன்னும் கூட உருக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கு போல. சரி அது உருகுற வரைக்கும் இருப்போம். இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான் உருகணும். ஆனா ஸ்லோவா உருகுது. இது ஸ்பீடா உருக்க எதனாச்சும் வழி இருந்தா அத சொல்லுங்க. ஒருவேள இதில தான் உருக்கணுமா? இல்ல வேற எதனாச்சு இது இருக்குமான்னு சொல்லுங்க. ஓகேங்க. வீடியோ வேற ரொம்ப லென்த்தா போயிட்டே இருக்கு. எனக்கு வேற பேசி பேசி நாக்கு தள்ளுது. அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்க. இதான் நம்ம போட்டிருக்க ஃபுல் ஆர்மர் செட்டு. எனக்கு வேற கொஞ்சம் இதுவாகுது. ரோல் ஆகுது. ஃபுல் ஆர்மர் செட் இதுதான். வீடியோ பார்த்தவங்கலாம் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டுங்க. நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ நம்ம அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுவோம். ஓகே பாய்.